இந்த கதையில வர அந்த பையோட பேரு அஸ்வின். அவனுக்கு கோபி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாதான் இருந்திருக்காங்க. அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. அவனோட நண்பன் கோபிக்கு கல்யாணம் ஆகி இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா அஸ்வின் கோபியோட வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்திருக்கான். அங்க கோபியோட மனைவி ஜெயா இவன் கூட நல்லா பேசி பழகி இருக்காள். 3 பேருமே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரிதான் பழகி இருந்திருக்காங்க. அஸ்வினுக்கு ஜெயா கூட இவன் கூடவே பிறந்த தம்பியே வச்சு பஜனம் பண்ணி பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் அஸ்வினோட ஃப்ரெண்ட் கோபி புதுசா ஒரு கார் வாங்கி இருந்திருக்காரு. அந்த கார் வாங்குறதுக்கு அப்புறமா அஸ்வின் கோபி கிட்ட கார் வாங்கிட்டீங்களா, எனக்கு ட்ரீட் வைடா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். உடனே கோபியும் கண்டிப்பா உனக்கு வைக்காம நான் என்னடா பண்ண போறேன். சரி வா ஒரு நாள் வீட்டுக்கு வா ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா அஸ்வின் வேணாம்டா வீட்ல வேணாம். வீட்ல ஃப்ரீயா இருக்க முடியாது. சங்கடமா இருக்கும். நம்ம வெளியில எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அஸ்வின் சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு கோபி இல்ல வேற எங்கேயும் என்னால வர முடியாது. வீட்லதான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இருக்கான். ஒரு நாள் கோபி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போய் சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வந்திருந்திருக்கு. அதிலிருந்து கோபியோட மனைவி ஜெயா நீங்க இனிமே வெளியில போய் குடிக்க கூடாது, குடிக்கிறீனா வீட்லயே குடிங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காள். அதனாலதான் கோபி அஸ்வின் கிட்ட வெளியில வேணாம் வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கு அஸ்வின் சரி உன்னோட வீட்ல குடிக்கிறதுக்கு உன்னோட மனைவி அலோ பண்ணுவாள என்னன்னா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அதுக்கு கோபி கண்டிப்பா என்னோட மனைவி அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிருவாள். நீ தைரியமா வா அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் கோபி அஸ்வின் கிட்ட சனிக்கிழமை நைட் வீட்டுக்கு வந்துரு நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான். அஸ்வின் சொன்ன மாதிரியே சனிக்கிழமை அங்க அவனோட வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அங்க அவனோட மனைவி இவனை பார்த்து அண்ணா கார் வாங்குறதுக்கு பார்ட்டி கேட்டிருந்தீங்களால எதுக்கு வெளியில போய் கொண்டாடுறீங்க? வீட்லயே தானே கொண்டாடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹோட்டல்ல சமைச்ச மாதிரி நான் நல்லா சமைப்பேன். நீங்க பார்ட்டிய என்ஜாய் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிச்சனுக்கு போயிருந்திருக்காள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சரக்கடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கோபியோட மனைவி ஜெயா இவங்களுக்கு சிக்கன், மட்டன், மீன் இப்படின்னு எல்லாமே சமைச்சு கொடுத்திருக்காள். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவதான் டேபிள கொண்டு வந்து எல்லாத்தையுமே வரிசையா வச்சு அவங்களுக்கு எடுத்தும் வச்சிருந்திருக்காள். அதுக்கப்புறம் இவ அவங்க கூட உட்கார்ந்து நானும் என்னோட வீட்டுக்காரும் புதுசா கார் வாங்கியிருக்கோம். அதனால நானும் இந்த பாட்டுல கலந்துகிட்டாதான் பார்ட்டி சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பார்ட்டியில கலந்துகிட்டு இருந்திருக்காள். அதுக்கப்புறம் கோபி அவனோட மனைவி ஜெயாக்குமே ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்க சொல்லி இருக்கான். இதை பார்த்த உடனே அஸ்வினுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. கோபி கொடுத்த ஒரு கிளாஸ் அவ குடிச்சிருந்திருக்காள். அதுக்கப்புறம் இவனுமே வேகமா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வச்சிருக்கான். இதை பார்த்த ஜெயா ஆனா ரொம்ப அவசரமா குடிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, பொறுமையா குடிங்க அப்படின்னு சொல்லி இருக்காள். இப்படி இவங்க 2 பேருமே குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோபி இதுக்கு மேல எனக்கு வேணாம் போதும், இதான் என்னோட லிமிட் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அஸ்வினும் அனுக்கும் போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட ஜெயா அண்ணா பாட்டி கேட்டீங்க அதுக்குள்ள போதுமா, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு இல்லம்மா நான் இதுக்கு மேல குடிச்சா நான் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. நான் வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட என்னோட ஃப்ரெண்ட் கோபி டே அப்படி நீ வீட்டுக்கு ஒன்னும் போக வேணாம். பாட்டி கேட்டுல குடிச்சிட்டு இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிருக்கான்.
இதை கேட்ட உடனே இவன் இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே தானா இவனோட கூடவே பிறந்த தம்பியை தூங்க விடாம அடிச்சு அழ வச்சு வாந்தி எடுக்க வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு சரி இவங்க 2 பேருக்காக இன்னைக்கு நைட் நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு அஸ்வின் சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜெயா அங்க இருந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிருந்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து கோபிய கூப்பிட்டிருக்காள். கோபியம் நீ இங்கேயே இரு மச்சான் நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க மனைவிகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்கான். உள்ள 2 பேருமே ஏதோ அமைதியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்கன்னு கேக்குறதுக்காக இவன் அவன் பக்கத்துல போய் கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அப்ப ஜெயா கோபியை பார்த்து எங்க அவர் எதுக்கு இங்கேயே தாங்க சொல்றீங்க இன்னைக்கு நான் அவங்க கூட பஜனை நடத்தி பாட்டு பாடணும். பஜனை நடத்த வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காள். அதுக்கு கோபி எல்லாமே ஒரு காரணமா தாண்டி அவனை இங்க தூங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். என்ன காரணம் அப்படின்னு ஜெயா கேட்டிருந்திருக்காள். அப்போ அவன் நான் தான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல டெய்லி நாம மட்டும்தான் வீட்ல பாட்டு பாடி பஜனை நடத்துறோம். இன்னைக்கு அவனையும் பஜனையில சேர்த்து 3 பேரும் ஒன்னு சேர்த்து பஜனை நடத்தலாம். அவனும் அவ்வளோ நாளா அவனோட வீட்ல தனியாதான் பஜனை நடத்துறான். இன்னைக்கு அவன் பஜனைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அதனாலதான் இன்னைக்கு அவனை இங்கேயே தூங்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட ஜெயா அரமனசா நாமசமதன்னு சொல்லிட்டு கோபிகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காள். சரி இப்போ நான் சமத்து சொல்றேன்னு வச்சுக்கங்க. இத உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது அவன் நம்மள பத்தி என்ன நினைப்பாருன்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காள். உடனே கோபி இந்த விஷயத்தை மட்டும் நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா உடனே அவன் சரின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் இவ சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு கோபி ஒரே ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு இத நடந்தா நான் உனக்கு நீ கேட்கிற நகை எல்லாத்தையும் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஆசையா காமிச்சிருந்திருக்கான். அவனும் சரின்னா அரமனசா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்படி இவங்க 2 பேருமே உள்ள பேசிக்கிட்டு இருந்தத கேட்ட உடனே அஸ்வினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அஸ்வின் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிச்சன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அஸ்வினை பார்த்து கோபி டேய் மச்சான் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன். நீ அதுக்கு சரின்னு சொல்லணும். வேற எதுவும் சொல்லிடாதடா அப்படின்னு விஷயத்தை சொல்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அஸ்வினும் சரி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவனும் அவனோட பஜனையை பத்தி எல்லாத்தையுமே சொல்லி இருக்கான். இதை கேட்ட உடனே அஸ்வின் ஆரம்பத்துல என்ன மச்சான் என்ன போய் இந்த விஷயத்தை பண்ண சொல்ற? நம்ம 2 பேரும் என்ன அப்படியா பழகி இருக்கோம்? உன்னோட மனைவி எனக்கு தங்கச்சி அப்படின்னு அதையும் இதையும் சொல்லி ஆரம்பத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயாஸ் நேரடியா கேட்டுக்கிட்டதால சரி உனக்காக நான் என்னோட கூடவே பிறந்த தம்பியே உசுப்பி பஜனை கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க பூஜை நடந்து அபிஷேகம் நடந்திருக்கு. இவங்க பஜனை நடத்துறத கோபி வெளியில இருந்து பார்த்து பூஜைக்கு தேவையானதை எடுத்து குடித்து இவனும் தனியா பஜனை நடத்தியிருக்கான். இதே மாதிரி சில நாட்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. வீட்ல 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பஜனை நடத்துறத நேரடியாவே பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி ஜெயா கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போதான் ஜெயா எல்லா உண்மையும் சொல்லி இருந்திருக்காள். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒரு பெரிய கிரைமா மாறி இருந்திருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம என்ன மாதிரி கதைகள் கேட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.